ஹலோ மக்களே, வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் தி இசை பாட்காஸ்ட். என்னடா லொக்கேஷன் மாற்றாமல் திருப்பி அங்கேயே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எபிசோட் ஷூட் பண்ணி முடித்தோடனே வி ஹேட் அ கான்வர்சேஷன். அப்போ ஐ தாட் ஓகே, திஸ் இஸ் நாட், வி ஆர் நாட் லெட்டிங் ஹிம் கோ தட் ஈஸிலி. அவ்வளோ சீக்கிரம்லாம் அவரை விட்டுட்டு நம்ம அவர்கிட்டருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்காமல் விடக்கூடாதுன்னு தோணுச்சு. அது ஏங்கிறத உங்களுக்கு தெரியும். பிகாஸ் மிஸ்டர் சுதர்ஷன் ஹியர், ஹீ இஸ் actually a dubbing artist and a dubbing tutor. So எனக்கு அவர்கிட்ட பேசும்போது we came to understand that we have a lot of vocal techniques to discuss. ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன், இன்னும் 1 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்னு கேட்டு அப்படியே நம்ம அடுத்த எபிசோடை அப்படியே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இம்ப்ராம்ப்டுவாக டிசைட் பண்ணோம். So that is why we are here today. And as usual, thank you so much for also being a part of this episode of the podcast. And thank you நம்ம அப்புறம் சொல்லுவோம். But before that, first dubbing அப்படிங்கிறது என்ன, ஏன் அது இம்பார்ட்டண்ட் இன் அ மூவி அப்படிங்கிறதோட ஒரு ஜென்ரல் ஐடியா. ஏன்னா டப்பிங் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பென்சில் மைக்கில் இன்ஃபேக்ட் அலைபாய்தே படத்தில் அந்த லாங் ஷார்ட் ஒரு சீன், ஐ திங்க் ஐ ரீசென்ட்லி saw this on Instagram. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த லாங் ஷார்ட்டில் கீழே அந்த பென்சில் மைக்கு தெரியுது. அதை இப்போ எல்லாரும் ரியலைஸ் பண்ணி அதை போட்டிருக்காங்க. அது அப்போது அவங்க ரியலைஸ் பண்ணலையா இல்லை பரவாயில்ல ஃபோன் விட்டாங்களா அப்படிலாம் எனக்கு தெரியல. பட் டப்பிங் நம்ம பார்க்கும்போது ஓகே, இதெல்லாம் நமக்கு ஒரு படம் பார்க்கும்போது இவ்வளோ வேலை இருக்குது அதுக்கு பின்னாடிங்கிறது தெரியாது. பட் you know, being in a dubbing scene myself for a few times, I've realized, oh my god, there's a lot of work which is like really tough to also be there. இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க, அந்த பர்டிகுலர் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரியான, not just the reactions to it, not just the emotions attached to it, it is also about building a character for the character, right, with a voice. So this is my understanding. I might be wrong, but you tell me about the dubbing in itself. Right. ஸோ முதலில் இசை பாட்காஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் வணக்கம். ஸோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஸ்டார்டிங் திஸ் கான்வர்சேஷன். அண்ட் இம்ப்ராம்ப்டூன்னு சொல்ல முடியாது, அதனுடைய கண்டினியூஷன் கூட சொல்லலாம். ஏன்னா அங்கே ஆரம்பித்து இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னால் தான் அது அவங்களுக்கு முடியும். ஸோ ஒரு ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஸ்டார்டிங் திஸ். அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி டப்பிங் அப்படின்னா என்ன, படத்தில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றதுக்கெலாம் முன்னாடி டப்பிங் ஏன் தேவைப்படும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் படம். அந்த 3 மணி நேரத்தில் ஒரு 30-35 பேர் அதில் பேசியிருக்கலாம். வெவ்வேறு ஆர்டிஸ்ட் இருக்கலாம். ஸோ ஒரு ஹீரோ இருக்கலாம், ஹீரோயின் இருக்கலாம், ஒரு வில்லன் இருக்கலாம், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்கலாம், சைட் கேரக்டர் இருக்கலாம், பிட்டு அந்த க்ரௌடில் இருக்கிறவங்க இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு சரௌண்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்க்ரீனில் நீங்கள் போடும்போது இட் வில் ஹியர் வெரி பேட். ஸோ அதை ஒரு யூனிசனில் கேட்கவே முடியாது. ரொம்ப ஒரு மோசமாக இருக்கும். என்னடா இவ்வளோ ஒரு கஜகஜான் இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் டப்பிங் இஸ் வெரி வெரி மேண்டட்ரி. இன்னொன்று, அங்கே ரெக்கார்ட் பண்ணும்போது இன்றைக்கி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8K 10K வரைக்கும்லாம் இப்போ ஷூட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய அவ்வளோ கிளாரிட்டி, உங்கள் கண்ணுக்குள்ளே இருக்கிற எம்ஐ வரைக்கும் கூட அதை ஷூட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்றைக்கி இருக்குது. கேமரா. ஸோ அந்த விஷுவலி இன்றைக்கி அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஸ்டில் ஆடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லைவ் சவுண்டை அப்படியே உங்களால் கேப்சர் பண்ணி இன்றைக்கி தேட்டரில் கொண்டு வரதுங்கிறது இம்பாசிபிள் நேச்சராக இருக்குது. இன்றைக்கி லைவ் சவுண்ட்ஸ் இன்றைக்கி திருப்பி இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. சிங்க் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நாட் ஆல் ஃபிலிம்ஸ் கேன் அஃபோர்ட் தட். நாட் ஆல் ஃபிலிம்ஸ் கேன் டூ தட். அண்ட் அஃபோர்டுங்கிறத தாண்டி not a lot of films will be able to give the aesthetic of live sounds. இப்போ அந்த லைவ் சவுண்ட்ஸே தேவையில்லாத அந்த ஈஸ்தட்டிக் இருந்துச்சு, ஒரு அமைதி தேவைப்படுது, ஆர் சத்தமின்மை தேவைப்படுதுங்கும் போது எப்படி லைவ் சவுண்ட் கொடுக்க முடியும்? அது ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ கண்டிப்பாக டப்பிங் தேவைப்படும். இன்னொரு முக்கியமான காரணம் என்ன டப்பிங்க்கு தேவைப்படும் அப்படின்னா, இன்றைக்கி மொழி தெரியாதவங்க நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஸோ இப்போ தமிழ் படத்தில் ஒரு ஹிந்தி ஹீரோயினோ, ஹிந்தி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டோ, ஹிந்தி ஹீரோவோ நிறையா நடிக்கிறதுக்கு இன்றைக்கி நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் நவ் வி ஆர் பேன் இண்டியா. ஸோ எல்லா மொழிகளில் இருந்துமே எல்லாருமே எல்லா படத்துலையுமே நடிக்கலாம். அப்போ அவங்களுக்கு அந்த மொழியை பேசுகிறதுக்கு இட்ஸ் நாட் பாசிபிள்.
அவங்களே கற்றுக்கிட்டு பேசினா கூட அந்த நேட்டிவிட்டி அவங்களுக்கு வராது. அப்போ ஆப்வியஸ்லி வி நீட் டப்பிங். இன்னொரு முக்கியமான காரணம் வந்து ஒருத்தருக்கு டப்பிங் போயிட்டு ஒருத்தருக்கு சிங் சவுண்ட் போக முடியாது. ஸோ ஒருத்தருக்கு வேற மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஒருத்தருக்கு டப்பிங், முக்கால்வாசி பேருக்கு டப்பிங் போறீங்க அப்படின்னா மொத்த படத்துக்கும் நீங்கள் டப்பிங் போய் ஆகணும். ஸோ டப்பிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் திஸ் எரா. ஸோ அது வந்து டிஜிட்டல் எரான்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஓடிடிஸ் இருக்குது. ஒரே படத்தை வந்து நீங்கள் 14 லாங்குவேஜில் பார்க்கலாம் இன் சிங்கிள் கிளிக். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் தெலுங்குல பார்த்துட்டு அடுத்த 10 நிமிஷம் தமிழில் பார்க்கலாம், அடுத்த 10 நிமிஷம் மலையாளத்தில் பார்க்கலாம். ஸோ நவ் இட் ஹாஸ் பீன் எவால்விங் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ டப்பிங் இஸ் அ மேஜர் பார்ட் ஆஃப் தட். ஏன்னா இன்றைக்கி ஒரு திருப்பி தான் ஷூட் பண்ணுவாங்க, ஆனால் 14 லாங்குவேஜில் டப் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் சினாரியோ. Absolutely. Very nice. Nicely put. So, when I was talking about how I was also in the dubbing scene for a while, and I was able to understand, இப்போ வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி க்ரௌடை வந்து ஒரு நாய்ஸ் கொடுக்கணுன்னா கூட we have a lot of things in music also. இப்போ வந்து ஒரு மைக்கை வந்து ஒரு பொசிஷனில் வச்சுட்டு டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்லேருந்து பாடுறது வந்து ஒரு க்ரௌடு பாடுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேடாஸ் பாட்டில் வந்து இனிஷியலாக வந்து தூரத்துலேருந்து பாடுற மாதிரி வரும், அப்புறம் கிட்டக்க வர மாதிரி. ஸோ தட் இஸ் ஹவு ஒரு க்ரௌடை வந்து நம்ம போர்ட்ரே பண்ணுறதுக்காக அது செய்கிற ஒரு டெக்னிக் தூரத்துலேருந்து. ஸோ இப்போ ஒரு ஆளே கூட 10 இடத்துலேருந்து 20 இடத்துலேருந்து டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் அந்த மைக்கை ஃபேஸ் பண்ணி பாடும்போது ஒரு க்ரௌடு பாடுற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். நாட் ஜஸ்ட் ஒன் பர்சன் சிங்கிங் தட், பட் different characters singing that. So that one person singing should be able to ஒரு crowd portray பண்ற மாதிரி இருக்கணும்னா different vocal typesல பாடணும். கரெக்ட். அந்த மாதிரி I look at dubbing also ஒரு விதமா இந்த மாதிரி ஒரு crowd காட்டணும்னா ஒரே பர்சன் ஏன் என்னடா அப்படின்னு ஒரு மூக்கால பேசுறதோ இல்ல வேற ஒரு டோன்ல பேசுறதோ அந்த மாதிரி we can create distinction. So I believe very strongly that as artists ourselves, we should be able to build a character alongside their character. So அந்த வாய்ஸ்க்கு ஒரு கேரக்டர் பில்டிங் தேவைப்படுது இல்லையா? நீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ வந்து டப்பிங்கை வந்து தமிழில் டேரெக்டாக சொல்லணுன்னாலே உயிர் கொடுக்குறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேரக்டருக்கு நீங்கள் வந்து குரலால் உயிர் கொடுக்குறது தான் டப்பிங். ஸோ அது வந்து நடித்தவங்களே திருப்பியும் பேசினாலும் அவங்க இன்னும் அதை என்ஹான்ஸ் பண்ணி தான் பேசுவாங்க. ஸோ இப்போ அவங்க அதாவது ஒருத்தங்க நடிக்கிறாங்க, வேற ஒருத்தங்க டப்பிங் பேசலாம், இல்லை ஒருத்தங்க நடிக்கிறாங்க அவங்களே அவங்களுக்காக பேச முடியும். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போதுமே அந்த உயிர் கொடுக்குறது அப்படிங்கிறது டப்பிங்கில் தான் நடக்கும். ஏன்னா ஷூட்டிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கும். லைட்டிங்ஸ் இருக்கும், மேக்கப் போட்டிருப்பாங்க, பீப்புள் க்ரௌட் இருக்கும், டேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு டைம் லிமிட் இருக்கும். இப்போ இந்த ஷார்ட்டை வந்து இந்த ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே எடுத்தாகணும். ஏன்னா லைட்டிங் போயிடும், சன்லைட் இருக்காது, அந்த நேரத்தில் அவ்வளோதான் பர்மிஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்கும். அந்த 3 மணி நேரத்துக்குள்ள அந்த ஷார்ட்டை எடுத்து முடிக்கணுங்கிறதுக்கான சில காம்ப்ரமைசஸ் அங்கே பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒன்ஸ் த ஷார்ட் இஸ் கம்ப்ளீட், டப்பிங்கில் வரும்போது தான் அதில் என்ஹான்ஸ்மெண்ட், ஒரு கொடுக்குறதா இருக்கட்டும், கொடுக்குறதா இருக்கும், ஒரு எமோஷனை வந்து அங்கே பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து டப்பிங்கில் வந்து இட் வில் என்ஹான்ஸ் யுவர் என்டையர் மூவி. இன்னொன்று காமெடி சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எல்லாமே வந்து டப்பிங்கில் தான் மட்டும்தான் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லைவில் அது வந்து காமெடியாகவே இருக்காது. நிறையா படங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்க்ளூடிங் வடிவேல் சார் படங்கள், விவேக் சார் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் கூட சிங்கில் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஷூட்டிங் வேறு பண்ணியிருப்பாங்க, இங்கே வந்து வேறு பேசியிருப்பாங்க. பட் இன்னை வரைக்கும் அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. பிகாஸ் அந்த இன்டோனேஷன், அந்த மாடுலேஷனில் வந்து தேவோட மாஸ்க் தட் இஷ்யூ. ஸோ அந்த உயிர் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து எங்கே நடக்கும்னா அந்த ஸ்டுடியோஸ்குள்ளே தான் நடக்கும். இதில் நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஒரு டைரக்டர் இன்வால்வ் ஆயிருப்பாரு, ஒரு சவுண்ட் இன்ஜினியர் இன்வால்வ் ஆயிருப்பாரு, அந்த டப்பிங் ஆர்டிஸ்டே இன்வால்வ் ஆயிருப்பாரு, ரைட்டர் இன்வால்வ் ஆயிருப்பாரு. ஸோ இவங்களோட எல்லா கிரியேட்டிவ் இன்புட்ஸும் வரும்போது அந்த லைஃப் அப்படிங்கிறது வந்து அங்கே என்ஹான்ஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து 100% உண்மை. பியூட்டிஃபுல். ஸோ இந்த நான் சொன்னது அந்த கேரக்டர் பில்டிங், ஸோ நீங்கள் உயிர் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த வாய்ஸால் அதுக்கு ஒரு கேரக்டரை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியணும். அந்த வாய்ஸை வந்து டபுள் ஃபோல்டாக நம்ம வந்து அந்த கேரக்டருக்கு கொடுத்தா தான் அந்த கேரக்டருக்கு அந்த வாய்ஸை ஒட்டும். இப்போ சில சமயம் ஐம் நாட் சேயிங் திஸ் ஆஸ் அ நெகட்டிவ் திங், பட் சில சீரியல்ஸ் வந்து ஏன்னா சீரியல்ஸ் இஸ் லைக் வாரம் டெய்லி தே ஹாவ் டு டூ இட். ஸோ அதனால எவ்ரி அதர் டே தே மைட் ஹாவ் த டப்பிங். ஸோ அப்படி பண்ணும்போது அதே பர்சன் வந்து ஒரு 4-5 கேரக்டருக்கு பண்ணுறதுனால மேபி அந்த ஒரு வேரினஸ் ஒரு 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 அப்பா அப்படின்ற ஒரு இருக்குமோ என்னவோ எனக்கு தெரியாது.
ஸோ அதுக்கும் ஒரு மூவிக்கு டப் பண்ணுறதுக்குமே எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஒரு ஏனோதானோன்ற அந்த அந்த ஃபேஸ்க்கு சிங்க் ஆகாத இருக்கிற வாய்ஸ் எதுவுமே ஒரு மூவியில் மேக்ஸிமம் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அந்த சீரியல்ஸில் வந்து நான் சொல்கிறது நம்மளோட சீரியல்ஸில் வந்து நிறைய இந்த ஃபேஸுக்கு ஒத்துக்க முடியாத ஒரு வாய்ஸாக இருக்கும். அந்த கேரக்டருக்கு நான் ஃபேஸுன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் அபவுட் த கேரக்டர். அந்த கேரக்டருக்கு இன்னும் டெப்த்து தேவைப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இல்லாத மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, ஸோ நீங்கள் சொல்ல வரதை நான் வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் திருப்பி ரீஹைட்ரேட் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ் கேரக்டர் ஒருத்தர் பண்ணுறாரு, அவர் நல்ல ஒரு ஜைஜான்டிக்கான ஒரு இதில் இருக்கார், ஒரு எஸ்பி டிஎஸ்பி லெவலில் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கான வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு மேஸ்குலினாவோ அந்தளவு டெப்த்தாவோ இல்லை. ஆனால் இதை ஏன் வந்து இதில் பண்ணுறாங்க, பட் சினிமாவில் வந்து அதில் வந்து பண்ணுறது இல்லை. ஸோ இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 வகையாக எடுத்துக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்துட்டா ஒரே ஆள் மல்டிபிள் சீரியல்ஸுக்கு மல்டிபிள் கேரக்டர்ஸுக்கு பேசுகிறாங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பட்ஜெட்டு. இன்னொன்று ஃபஸ்ட்டு பட்ஜெட்டாக இருக்கலாம், இன்னொன்று வந்து டைம், இன்னொன்று வந்து ஆள் இல்லாதது. இப்போ இதே மாதிரி பேசுகிறவங்க இன்னொருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களே யூஸ் பண்ணியிருக்க போகிறாங்க. ஸோ இப்போ இவங்களே நல்லா பேசுகிறாங்க, சீக்கிரம் முடிச்சிருவாங்க. அப்போ இவங்களால எனக்கு அவுட்புட் நல்லா வரும்னு தெரிஞ்சால் நான் திருப்பி அவங்களே நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இன்னொருத்தவங்களும் இதே மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஐ வில் ஆப்வியஸ்லி யூஸ்ல. அப்போ ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு இது தெரியும் போது ஒரு டேரக்டராகவோ ஒரு ரைட்டராகவோ அவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்பயும் அதை ஏன் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்கார்சிட்டி ஆஃப் பீப்புள். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த லெவலில் பீப்புள் வர ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி சீரியல் ஆல்சோ வில் லுக் ஆஸ் குட் ஆஸ் மூவியில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் மோர் டைம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கே முடிச்சு நாளைக்கே போடணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒருத்தர் வாய்ஸ் டெஸ்ட் கூப்பிட்றேன், ஒரு கேரக்டருக்கு அவர் பேசுகிறாரு, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது, பட் ஸ்டில் டேரக்டருக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஓகே இன்றைக்கி வந்து அவர் பண்ணுறாரு, வில் டேக் அ டைம், ஓகே இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறோம், நாளைக்கு திருப்பி ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் கூட டிஸ்கஸ் பண்ணுறோம், இல்லைங்க இது அந்தளவு எனக்கு சூட்டபிளாக இல்லை அப்படின்னு வந்து எல்லாருமே ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா we have time to change the voice. ஸோ சீரியல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி we have to produce அப்படின்ற போது இன்றைக்கி வந்து வாய்ஸ் நல்லா இல்லைன்னா கூட அது எனக்கு தெரிஞ்சிட்டா கூட வேறு ஆப்ஷன் இல்லை, நாளைக்கு என்னால் அதை போஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஆமாம், மாற்றவும் முடியாது. பிகாஸ் அது வந்து மக்களோட ஒட்டி இருக்கும், ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஸோ இப்போ சீரியலில் போடுவாங்க, இன்று இவருக்கு பதில் இவர் நடிப்பார் அப்படின்னு போடுவாங்க. ஆனால் வாய்ஸ் அப்படி மாற்ற முடியாது, இவருக்கு பதில் இவர் பேசுவார் அப்படின்னு போட முடியாது. ஸோ அதனால தட் வில் கண்டினியூ. கரெக்ட், பியூட்டிஃபுல்லி புட். ஸோ நீங்கள் வந்து யூ ஆர் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் யுவர் செல்ஃப், பட் மோர் ஸோ யூஆர் ஒரு டப்பிங் ட்ரெயினர். ஸோ நீங்கள் இப்போ எனக்கு டோர் காட்டும்போது நீங்கள் எனக்கு காட்டினது வந்து உங்களோட கிளாஸ் ரூம் விச் ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் அபவுட். அண்ட் அவ்வளோ பெரிய கிளாஸ் ரூம், அவ்வளோ அழகழகாக இங்கே வந்து படிக்கலாம்ப்பா அப்படின்னு எனக்கு நிஜமாகவே தோணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் செட்டப் இருக்குது. அண்ட் யூ பீன் ட்ரைனிங் ஃபார் how many years now? 4+ years now. ஸோ ஒரு ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் and as a dubbing trainer, what do you think about vocals, the importance of vocal projection, the vocal production in itself? நம்ம எப்படி நம்மளை படுத்திக்கணும்? ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்மளோட வாய்ஸை வந்து பாதுகாத்துக்கணும்னா என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ இது ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ எம் பேசிக்லி a sound engineer. So I have recorded some 2,000-3,000 people in a software. ஸோ அது வந்து ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கிற எல்லாரையுமே வந்து ஐ ஹவ் ரெக்கார்டட் மை செல்ஃப் ஆஸ் அ சவுண்ட் இன்ஜினியர். ஸோ அதனால மட்டுமே தான் ஐ கேன் நோ அவங்க என்ன தப்பு பண்ணுவாங்க, என்ன வேணும், அதை வந்து என்ன கற்றுக்கிட்டா என்ன நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றதுனால மட்டும்தான் we can give the experience to the students. வெறுமனே இதை மட்டும் படித்தால் மட்டும் இதை வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இன்னொன்று, நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக மட்டும் இருந்தால் நான் என்னோட இதை மட்டும் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். நான் மிச்சவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன தப்பு பண்ணுறாங்க, என்ன பெட்டர் பண்ணுறாங்கிறது நான் பார்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அப்போ வந்து என்னால் வேரியஸ் திங்ஸுக்கான இன்புட்டை என்னால் கொடுக்க முடியாது. ஸோ பீயிங் அ சவுண்ட் இன்ஜினியர் கேவ் மீ மோர் இன்சைட்ஸ் அண்ட் இன்புட்ஸ் ஃபார் ஸ்டார்டிங் திஸ் பர்டிகுலர் கோர்ஸ். ஸோ அதை தாண்டி வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு எந்த அளவு முக்கியம், எந்த அளவு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், இல்லை ஒரு சிங்கர் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு கோரஸ் பாடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டப்பிங் கொடுக்குறவங்களாகட்டும், ஒரு ஆடியோ புக் நரேஷன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு நியூஸ் ரீடராக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இன்றைக்கி பாட்காஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸில் வாய்ஸ் கொடுக்குறவங்களா இருக்கட்டும். பேசிக்கலி ஐ சி வாய்ஸ் ஆஸ் த பிக்கஸ்ட் டூல் ஃபார் எனி ஹியூமன். ஏன்னா வந்து வாய்ஸ் ஒருத்தங்களுக்கு வந்து அவங்களுக்கான முக்கியமான டூல் வந்து வாய்ஸ் மட்டும்தான். ஏன் அப்படின்னா உங்களுக்காக வேறு யாருமே பேச மாட்டாங்க, இந்த உலகத்தில் வேறு யாருமே பேச மாட்டாங்க, உங்களுக்காக நீங்கள் மட்டும்தான்
பேசி ஆகணும். இன்னொன்று ஏன் வாய்ஸ் முக்கியமான டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நிறையா பேரால் அந்த பேச்சு திறமை இல்லை, பேச்சு இது கிடையாது அவங்களுக்கு. ஸோ இதை வந்து நம்ம உருவாக்கல, இட் இஸ் கிவன் டு அஸ், இட் இஸ் கிஃப்டட் டு அஸ். ஸோ வி ஹேவ் டு யூஸ் இட் ப்ராப்பர்லி. இன்னொரு முக்கியமான சயின்டிஃபிக்கலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா சென்சஸ்லேயுமே இந்த வாய்ஸ்ன்ற ஒரு சென்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வெளியில் சொல்ல முடியும். எக்ஸாக்ட்லி. இப்போ கண்ணில் நம்ம பார்க்கலாம், ஆனால் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு இன்னொருத்தங்களுக்கு தெரியாது. மூக்கில் நீங்கள் வந்து நுகரலாம், ஆனால் வந்து நீங்கள் என்ன ஸ்மெல் பண்ணுறீங்கன்னு இன்னொங்களுக்கு தெரியாது. காதில் கேட்கலாம், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வாயில் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறத இன்னொருத்தங்களுக்கு அது புரிய வைக்க முடியும். ஸோ இஃப் யூ டோன்ட் ஹேவ் வாய்ஸ், யூ cannot express yourself at all. ஸோ அது வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணாலும் சரி, ப்ரொஃபஷனலாக பண்ணலைனாலும் சரி, யூ ஹேவ் டு எக்ஸ்பிரஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ஸ் இஸ் அ வெரி வெரி கிரேட்டஸ்ட் டூல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து யூ ஆர் கோயிங் டு சே சம்திங் ஃபார் அதர்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்காக மட்டுமே நீங்கள் சொல்லிக்க போகிறது கிடையாது. ஸோ ஒரு ஆடியோ புக் சொல்கிறீங்க, ஒரு கதையை இன்னொருத்தங்களுக்கு சொல்ல போகிறீங்க, ஒரு டப்பிங் பண்ணுறீங்க, ஒரு ஃபிலிமில் நடக்கிற விஷயத்தை இன்னொருத்தங்களுக்கு சொல்ல போகிறீங்க. அப்போ அதுக்கு ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து டெய்லி யூ ஹேவ் டு டூ தட். நீங்கள் வந்து வேலை பண்ணுறீங்களோ இல்லையோ, அந்த ப்ரிப்பரேஷனுங்கிறது வந்து டெய்லி இருக்கணும். இப்போ எப்படி நம்ம டெய்லி வந்து காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கி குளிச்சு எப்படி டெய்லி அந்த ரொட்டீன் பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த வாய்ஸ் ப்ரிப்பரேஷனுங்கிறதும் டெய்லி இருக்கணும். ஏன்னா என்னைக்கு அது நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்றைக்கி திடீர்னு ஒரு சிங்கர் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க, நாளைக்கு திடீர்னு ஏஆர் ரஹ்மான் சார் கூப்பிட்டு ஒரு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அன்னைக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணால் நீங்கள் சிங்கர் ஆக முடியாது. நீங்கள் அதுக்கு முன்னாடி நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த சான்ஸை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். சான்ஸ் வரும்போது நான் ட்ரெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ உங்களுக்கு அந்த ஐடியா இருந்தது, எண்ணம் இருந்தது அப்படின்னா யூ ஷுட் ஸ்டார்ட் ட்ரைனிங். இப்போ ஜிம்முக்கு போகிற மாதிரி தான். இன்னைக்கு ஜிம்முக்கு போனோன்னே எனக்கு உடம்பு குறையுமா அப்படின்னா குறையாது. அப்போ அதுக்கான ட்ரைனிங்கை, அதுக்கான கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்டை நீங்கள் வந்து போட்டால் மட்டும்தான் யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ ஐ பிலீவ் அண்ட் ஐ ஹானஸ்ட்லி ரெக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு ஸ்டார்ட் ட்ரைனிங், start practicing every day, so that when you get an opportunity you can give your fullest. Fantastic. நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் தான், just like how you are eating every day, how you are walking every day, how you are sleeping every day. It's பல் எப்படி நம்ம விளக்குறோம் எவ்ரி டே காலையில் எழுந்திரிச்சு, இஸ் தட் சம்திங் தட் வி டெல் ourselves, ஓகே இப்போ எழுந்திரிச்சிக்கோ, மோட்டிவேட் ஆகு, பல்லு விளக்கு அப்படின்னு சொல்கிறது இல்லையே. அந்த மாதிரி நம்ம வந்து எந்திரிச்சு ஜிம் போ, அந்த மோட்டிவேஷனே இருக்கக்கூடாது. There should not be any external factor that should motivate us to do things that we are supposed to do is what I believe. ஸோ இப்போ நம்ம பல்ல விளக்குற மாதிரி நம்ம ஜிம்மு கூட இட் ஷுட் பி லைக் யாரும் மோட்டிவேட் பண்ணக்கூடாது. நம்ம எந்திரிச்சு எப்படி பல்லு விளக்குறோம், இட்ஸ் லைக் ஓ எந்திரிக்கிறோம், போகிறோம், போய் ஜிம் போகிறோம், வரோம், அப்படி ஒரு சாதாரணமான ஆக்டிவிட்டியாக இருக்கணும். தட்ஸ் ஹவ் அவர் ப்ராக்டிஸ் ஷுட் ஆல்சோ பி. இது வந்து என்னோட கிளாஸஸில் நான் சொல்லி எல்லாரையும் போர் பண்ணியிருப்பேன். பட் இது வந்து எவ்ரிடே ஒரு 10 நிமிஷத்தில் ஆரம்பிக்கலாம், 15 நிமிஷத்தில் ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் வித் பேசிக் வார்ம் அப்ஸ், மேக் ஷுர். அண்ட் சமைச்சிட்ருக்கீங்களா, சமைக்கும் போது வார்ம் அப் பண்ணலாம், இல்லை குளிச்சுட்ருக்கீங்களா, குளிக்கும் போது பண்ணலாம். தெர் இஸ் நோ டைம் ஃப்ரேம். உட்காந்து இப்படி தான் சாதகம் பண்ணு, இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறது கிடையாது. இட் இஸ் அப் டு அஸ் டு யூனோ ஹாவ் ஒரு மல்டி டாஸ்க் பண்ணிகிட்டே பண்ணலாம். அது வந்து நிச்சயமாக பண்ண முடியும். நீங்கள் எனக்கு சொன்னோன்னே எனக்கு அதெல்லாம் ட்ரிகர் ஆகிடுச்சு, ப்ராக்டிஸ் பண்ணுங்கடா அப்படின்னு. ஐம் வெரி ஹாப்பி டு ஹேவ் திஸ் பாட்காஸ்ட் வித் த ட்ரெய்னர் இட் செல்ஃப். ஸோ அந்த ட்ரைனிங் பண்ணுறவங்களுக்கு தான் அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் தெரியும். ஏன்னா ஒருத்தங்களுக்கு வந்து நம்மளுடைய ஹாப்பினஸே வந்து நம்ம அதை பண்ணும்போது கிடையாது, நம்ம சொல்லி கொடுத்து இன்னொருத்தங்க அதை பண்ணும்போது தான் இருக்கிற ஹாப்பினஸ் இஸ் வெரி ஹை. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த பல் விளக்கும் போது சொன்னோன்னா ஐ ஆல்சோ கெட் ரிமெம்பர்ட் சம்திங். இதை கிளாஸில் டெய்லி சொல்லுவேன். நம்ம டெய்லி எவ்வளோ நேரம் பல் விளக்குவோம்? 2 minutes 3 minutes பல் விளக்குவோம். ஒரு வாரம் நான் பல் விளக்கல சார், சேர்த்து வச்சு நான் 6 நாள் வந்து சேர்த்து வச்சு ஒரு 10 நிமிஷம் பல் விளக்குறேன் சார், என்ன ஆகும்? ஸோ வந்து பல்லு போயிடும். இன்னொன்று அந்த 6 நாள் உங்களை சுற்றி யாருமே உங்களோட இருக்க முடியாது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி முடியாது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் ப்ராக்டிசிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டெய்லி நீங்கள் 10 நிமிஷம் பண்ணணும்னா டெய்லி நீங்கள் 10 நிமிஷம் பண்ணி தான் ஆகணும். சேர்த்து வச்சு நான் வந்து 1 மணி நேரம் பண்ணுறேன்னா தேர் இஸ் ஆஃப் நோ யூஸ். Absolutely right. So how practice is important and how it brings out the best in us. And நீங்க சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை கிராப் பண்ணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். ஸோ கம்மிங் டு ப்ராக்டிஸ், நீங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஹவு டு ப்ரொடியூஸ் யுவர் வோக்கல்ஸ், லைக் ஹவு டு ப்ரொஜெக்ட் தெம் இன் டிஃப்ரெண்ட் வேஸ், ஹவு டு மேக் ஒரு இன்டர்நேஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுவீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட? Okay, so basically we have a 40-hour program. So 20 hours of theory and 20 hours of practical. Wow.
அண்ட் தே ஹாவ் இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் ஆல்சோ. தே வில் பி வித் த சவுண்ட் இன்ஜினியர். ஸோ அவங்க வந்து அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணி என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத தே வில் கெட் அன் ஐடியா. ஸோ இந்த குவாலிட்டிஸை வந்து எப்படி நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கோ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கோ பேசிக்கலாக வந்து தேவையான எல்லா விஷயங்களுமே வந்து வி வில் பி கிவிங் அட் அஸ் அ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ஸோ அது வந்து மாடுலேஷனாக இருக்கலாம், பிச்சாக இருக்கலாம், எமோஷனாக இருக்கலாம், லவுட்னஸாக இருக்கலாம், அவங்களுடைய வாய்ஸ் டெக்ஸ்சராக இருக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி வந்து டோன் பண்ணணும், எப்படி வந்து அவங்க பெட்டர் பண்ணணும், எப்படி வந்து பேசிக்கலி தே நீட் டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ட்ரைனிங்கில் சொல்லித்தரோம். அதில் வந்து டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சினிமாவுக்கு பேசுகிறதுக்குன்னு தனியாக ஒரு விஷயம் இருக்குது, ஆடியோ புக்ஸ் நரேஷனுங்கிறது தனியாக ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ரேடியோ ஜாக்கியாக பேசணும் அப்படின்னா எப்படி பண்ணணும், ஸோ இப்போ பாட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேடை பேச்சு இப்போ வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும். ஏன்னா இதை ஒன்றுத்துக்கும் சம்மந்தப்படுத்த முடியாது. இப்போ நான் வந்து சினிமாவில் டப்பிங் பண்ணுற மாதிரியே நான் வந்து மேடையில் போய் பேச முடியாது, மேடையில் பேசுகிற மாதிரியே நான் வந்து ரேடியோவில் போய் பேச முடியாது. ஸோ ஆனால் பேச போகிறது உங்கள் வாய்ஸ் தான், நீங்கள் தான் பேச போகிறீங்க, நீங்கள் தான் வந்து உங்கள் குரல் தான், எல்லா இடத்துலையுமே உங்கள் குரல் தான். ஆனால் அதை எப்படி நீங்கள் மாற்றணும், எப்படி வந்து திருத்தணும், எப்படி வந்து அதை கொண்டு போகணும் அப்படின்றத நம்ம சொல்லித்தரோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனிமேஷன், கார்ட்டூன்ஸுக்கு பேசுகிறத வந்து நார்மலாக பேசுகிற மாதிரி பேச முடியாது. அப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து கதை சொல்கிறதுக்கும் நார்மலாக ஒரு ஆடியோ புக் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இது எல்லாமே we will be bifurcating and we will be giving the exact details what they have to do. ஸோ இதை தெரிஞ்ச பிறகு we will also give a set of training ப்ராக்டிஸ். வீட்டில் என்ன பண்ணணும், டெய்லி என்ன பண்ணணும், வீக்லி என்ன பண்ணணும், இது எல்லாமே we will give a கைட்லைன்ஸ். ஸோ இதை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க then they will get to the practical. Practicalல வந்து it will be in a studio, ஒரு சவுண்ட் இன்ஜினியரோட they will do all the exercises. ஒரு சினிமாக்கு டயலாக் எப்படி பண்ணணும், சிங்க் எப்படி பண்ணணும், அந்த பிக்சரை பார்த்து எப்படி பேசணும். ஸோ இது எல்லாமே வந்து we will be training them. ஸோ இதுக்கப்புறம் if they have continuous interest இதில் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க அப்படின்னா we will also say about the opportunities. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எப்படி எடுக்கணும், எப்படி என்ன வாய்ஸ் ப்ரொஃபைல்னா என்ன, எப்படி அதை பில்ட் பண்ணணும், ஒரு மெயில் எப்படி அனுப்பணும், ஒரு வேலைக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், எங்கெல்லாம் வேலை இருக்கு, ஃப்ரீலான்சிங்னா என்ன. ஸோ எவ்ரிதிங் ஒரு காலேஜ் வச்சு நடத்துறீங்கன்னு சொல்லுங்க. ஸோ திஸ் வில் பி அ என்டையர் எண்ட் டு எண்ட் திங் ஃபார் அ வாய்ஸ் ஆர்டிஸ்ட். இது வந்து அவங்களுக்கு வாய்ஸ் ஆர்டிஸ்ட்னா என்னன்னே தெரியாதவங்க கூட தே கேன் ஸ்டார்ட் அண்ட் தே கேன் கம்ப்ளீட் திஸ். ஆனால் இதில் வந்து முக்கியமான டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இது அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாமே தவிர்த்து அவங்களுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, அவங்களுக்காக நம்ம வாய்ஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண முடியாது, அவங்களுக்காக நம்ம வேலை பார்க்க முடியாது. ஸோ தே ஹாவ் டு டூ ஃபார் தெம்செல்ஸ். ஏன்னா எவ்ரி வாய்ஸ் இஸ் யூனிக் அண்ட் எவ்ரி வாய்ஸ் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஸ்வீட்னஸ். இந்த உலகத்தில் ஒரு வாய்ஸ் மாதிரி இன்னொரு வாய்ஸ் இருக்கவே இருக்காது. மிமிக்ரி வேணால் பண்ணலாம், ஆனால் ஒரு வாய்ஸ் மாதிரி இன்னொரு வாய்ஸை இப்போ சப்புன்னு அரைகிறீங்க, அந்த மிமிக்ரி வாய்ஸில் குரல் கொடுப்பீங்களா, உங்கள் வாய்ஸில் வந்துருமா? அப்போ வந்து தட் cannot be matched at all, பிகாஸ் இது வரைக்கும் அந்த ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரே மாதிரி 7 பேர் பேசுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஸோ எவ்ரி வாய்ஸ் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஸ்வீட்னஸ். என் வாய்ஸ் நல்லா இருக்குமா, என் வாய்ஸ் நல்லா இருக்காதா அப்படின்ற டவுட்டெல்லாம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. பிகாஸ் எல்லா வாய்ஸுக்குமே ஏதோ ஒரு யூஸ் இருக்கணும், இல்லாமல் அந்த வாய்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் திஸ் எவ்ரி திங் வி கிவ் இட் ஆஸ் அ நட்ஷல். இது வந்து ஒரு 2 month ப்ரோக்ராம். எவ்ரி சண்டே வி ஹாவ் classes 2 to 6. ஏன்னா இது வந்து 2 month பண்ணதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. இதை நான் 5 நாளே கூட நான் சொல்லித்தர முடியும். அந்த ப்ராக்டிஸ் நடுவில் வந்து வி கிவ் 6 days ஆஃப் ப்ராக்டிஸ். ஸோ எந்த விஷயத்தையுமே நீங்கள் 21 days பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஹேபிட்டாக ஆகும். ஸோ 21 days தியரி, 21 days நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் பண்ணிவிடுவீங்க. ஸோ 42 days and 6 days you will have your voice profile creation and training. So 48 days நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா this will become a habit. ஸோ உங்கள் லைஃப் லாங் இட் வில் ஹெல்ப் யூ ஃபார் கெட்டிங் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு மண்டலம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை வந்து அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு அது புரியாது. அப்படின்றதுனால கிளாஸ் ஸ்ட்ரக்சரே நம்ம அப்படி கொண்டு வந்துட்டோம். பியூட்டிஃபுல். ஓகே, எனக்கு வந்து இது ஒரு என்னோட கிளாஸஸில் கியூரியஸ் மைண்ட்ஸ் கேட்குற ஒரு கொஸ்டின். அது ஐ திங்க் இட் அப்ளைஸ் டு டப்பிங் டூ. அதாவது என்னோட வாய்ஸ் எனக்கு கேட்கவே பிடிக்கல, என்னோட வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணால் எனக்கு வந்து வேறு யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது. ஐம் நாட் ஏபிள் டு லைக் மை வாய்ஸ். ஹவு டு ஐ கெட் டு லைக் மை வாய்ஸ்னு கேட்பாங்க. அதை வந்து வி கால் இட் ஏர் அண்ட் போன் கண்டக்ஷன். கரெக்ட்? அது இதில் இருக்கு இல்லையா? சேம். பாடலாக இருந்தாலும் சரி, டப்பிங்காக இருந்தாலும் சரி, ரேடியோ ஜாக்கியாக இருந்தாலும் சரி,
யூ ஆர் கோயிங் டு ஷேக் யுவர் வோக்கல் கார்ட் டு கிவ் அவுட் சம்திங். ஸோ அது வந்து எப்படி என்ன மாதிரி கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டர். இன்னொன்று பேசிக்காக இது கேட்குறவங்களுக்கு வந்து ஏரன் போன் கண்டக்ஷன் புரியுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்கணுங்கிறது அவசியமே இல்லை, தேவையே இல்லை. உங்கள் வாய்ஸ் இன்னொருத்தங்களுக்கு பிடிச்சா போதும். இன்னொன்று, உங்கள் வாய்ஸை நீங்கள் இவ்வளோ வருஷமாக கேட்டுட்டு இருக்கிறது இட் இஸ் நாட் யுவர் வாய்ஸ், இட் இஸ் ஆல்வேஸ் அ டபுள் வாய்ஸ். ஸோ நீங்கள் ஸ்டுடியோக்கு உள்ளே வந்து ப்ராப்பராக ஒரு மைக்கில் ரெக்கார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வாய்ஸ் எப்படி ரெப்ளிகேட் ஆகுதுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்கள் வீட்டில் பேசுகிறதோ இல்லை வெளியில் பேசுகிறதோ இட் வில் ஆல்ரெடி ஹேவ் சம் ரிவர்ப், ஆல்ரெடி ஹேவ் சம் எக்கோ. ஸோ அதை வந்து உங்கள் ஒரிஜினல் வாய்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. சில பேருக்கு வந்து ஃபோனில் பேசும்போது அவங்க வாய்ஸ் வேறு மாதிரி ஆகிடும், மைக்கில் பேசும்போது வேறு மாதிரி ஆகிடும், நார்மலாக பேசும்போது வேறு மாதிரி ஆகிடும். ஆயிடும்ன்றது அவங்க நினைப்பு, ஆனால் அது அப்படி கிடையாது. அவங்க வாய்ஸ் உங்கள் வாய்ஸாகவே தான் இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஸ்டுடியோவில் வந்து ஒரு மைக் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா லிசனிங். ஸோ அதை வந்து இப்போ உங்கள் வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், ஆனால் இன்னொருத்தங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குது, இந்த கேரக்டருக்கு இந்த வாய்ஸ் தான் செட் ஆகும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா வாட் இஸ் த யூஸ்? அப்போ வந்து தாராளமாக நீங்கள் பண்ணிட்டு போகலாமே. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் பிடிக்காததுன்ற விஷயமே கிடையாது. இதுக்கு இது சூட்டபிளாக இருக்குது, இதுக்கு சூட்டபிளாக இருக்குது. இப்போ ஃபார் சாங்கில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹை பிச்சில் பாடுற சிங்கரை கூப்பிட்டு ஒரு பேஸ் சாங் கொடுக்குறீங்க, அப்போ அவரால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை வந்து அவரால் அங்கே கொண்டு வர முடியாது. இதுவே பேஸ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு ஒரு ஹை பிச் பாட்டு கொடுக்குறீங்க, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினபிளாகவும் இருக்கும், ரொம்ப இதாகவும் இருக்கும். ஸோ அந்த வாய்ஸ் எதுக்கு சூட்டபிளாக இருக்குது அப்படின்றத பார்த்தாலே நமக்கு வந்து we can do. Nicely put. And நீங்கள் பேசும்போது சொன்னீங்க பிச், இன்டர்நேஷன், இங்கே மியூசிக் சென்ஸில் ஒரு பிச் இருக்குது, அதே தான் நான் டப்பிங்க்கும் சேம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னில் சிடிஇ அப்படி போகிறோம், கர்நாடிக்கில் சரிகமா 2 கட்டையில் பாடுறான் 3 கட்டையில் பாடுறான்னு சொல்கிறோம். இப்போ இதுலேயும் மாடுலேஷன் பிச் ஃபார் டப்பிங்லையும் சேம் திங் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு மேல் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பிச்சில் பேசுகிறீங்க, அதே ஆர்டிஸ்ட்டே, அதே டப்பிங் ஆர்டிஸ்ட்டே திருப்பி மாற்றி இன்னொரு மேல் ஆர்டிஸ்ட்டுக்கு பேசணும் அப்படின்னா யூஆர் கோயிங் டு சேஞ்ச் த பிச். ஸோ அப்போ வந்து நீங்கள் அதே மாடுலேஷன் தான், அதே எமோஷன் தான், ஆனால் பிச்சை மட்டும் மாற்றிட்டீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கிவ் இட் ஆஸ் எ டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ அனிமேஷனில் வந்து கார்ட்டூன் கேரக்டர்ஸ்க்கு வாய்ஸ் கொடுக்கணும். இது வந்து ஒரு ஹியூஜ் இண்டஸ்ட்ரி, பெரிய இண்டஸ்ட்ரி. ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து எல்லா கார்ட்டூனையும் எல்லா லாங்குவேஜ்லையுமே டப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அதில் பாடல்களும் இருக்கு. அதை வந்து அந்த அந்த ஒரு காமிக் கேரக்டர் வந்து பாட்டு பாடுறது, ஜாலியாக பாட்டு பாடிட்டு நடக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்களும் அதில் இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எதுவுமே நார்மல் பிச்சிலே இருக்காது. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து they should differentiate between actual humans and cartoon characters. ஸோ அதில் நார்மல் பிச்சில் கொடுக்கவே மாட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பிச் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு ஹீரோ கேரக்டரோ ஹீரோயின் கேரக்டரோ வந்து ஹை பிச்சில் தான் பேசும், அதுலேயே வந்து ஒரு டெமன் கேரக்டரோ வில்லன் கேரக்டரோ பார்த்தீங்கன்னா லோ பிச்சில் பேசும். ஸோ இப்போ ஒரு கிட்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இது வந்து வேற கேரக்டர், இது வந்து வேற கேரக்டர்ன்றது ஈஸி ஐடென்டிஃபிகேஷன் ஒன்லி த்ரூ வாய்ஸ். ஏன்னா இப்போ சின்ன குழந்தைங்க 2 வயசு 3 வயசுக்குலாம் கிளாரிட்டியாக பிக்சர் தெரியாது. ஆஃப்டர் ஒரு 7-8 இயர்ஸ் தான் அந்த பிக்சரை பார்த்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். they only identify with sound. ஸோ அப்போ வந்து ஒரு சோட்டா பீமோ, ஒரு சின்ன கேரக்டர், ஒரு பால் கணேஷோ வந்து ஹை பிச்சில் தான் எப்பயுமே பேசும். அதுலேயே வந்து ஒரு டெமனோ, ஒரு அரக்கனோ, ஒரு அசுரனோ வரும்போது லோ பிச்சில் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம கொண்டு வரணும், எப்படி வந்து இப்போ சாங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சேம். இப்போ ஒரு ஹை பிச் சாங் நம்ம பாடுறோம் அப்படின்னா எப்படி உங்களுடைய ஃபால்செட்டோ போகணும், எப்படி வந்து உங்களோட தொண்டை உடையாமல் நீங்கள் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் சேம் ஃபார் போத் சிங்கிங் அண்ட் இது. டெக்னிக்ஸ் ஒன்று தான், அதை வந்து கற்றுக்கிட்டோம்னா எங்கே இம்ப்ளை பண்ண போகிறோம், எங்கே அதை அப்ளை பண்ண போகிறோன்றது தே கேன் டிசைட். வெரி நைஸ்லி புட். ஸோ சின்ஸ் யூ ஸ்போக் அபவுட் பாட்டுலேயும் இந்த மாதிரி பிக்சர்ஸ் இருக்குது அண்ட் அதுலேயும் வந்து நம்ம எப்படி நம்மளோட வாய்ஸ் உடையாமல் பார்த்துக்கணும். ஸோ வி ஹாவ் வோக்கல் வார்ம் அப் எக்ஸசைசஸ், அதுக்கப்புறம் எப்படி லைக் டு ட்ரான்சிஷன் பிட்வீன் ரெஜிஸ்டர்ஸ் எப்படி பண்ணுறது, அப்புறம் ஒரு பிச்சை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான லிசனிங் ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸசைசஸ் இருக்குது. இதுலேயும் எக்ஸசைசஸ் இருக்கு. டெஃபினெட்லி வார்ம் அப்ஸ் தாண்டி உங்களுடைய வாயை வந்து எப்படி நான் ஐ வில் கால் திஸ் அஸ் மவுத் ஜிம். ஏன்னா வந்து ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு முக்கியமான பார்ட் பார்த்தீங்கன்னா வாய். ஆனால் நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் எக்ஸசைஸ் பண்ணுவோம், வாய்க்கு மட்டும் இது வரைக்கும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணவே மாட்டோம். என்ன பியூட்டினா, நீங்கள் வந்து மைண்டில் நினச்சா மட்டும்தான் அதை பேச முடியும். உங்களுக்கு வந்து இப்போ பிரெயின் டெட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களால் பேச முடியாது. பிகாஸ் அவர் பாடி இஸ் நாட் அ பாடி, இட் இஸ் பிரெயின் இன்ஸ்ட்ரக்டட் பாடி. ஸோ பிரெயின்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பேச முடியும். அப்போ அந்த பிரெயின்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது நீங்கள் அதை கரெக்டாக சொல்லி பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட்னஸ் உங்கள் வாய்க்கு வந்தே ஆகணும். அதனால தான் நிறைய இடத்துல வந்து நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, வேற வார்த்தை வரும்,
வாய் கொளரும். நாட் மீன் இட் அப்படின்ற வாய் கொளரும், கரெக்டான வார்த்தைகள் வராது. இப்போ இது டப்பிங்கில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஸ்கிரிப்டை பார்க்கணும், அவங்க படிக்கிறத பார்க்கணும், திருப்பி அதை நீங்கள் மைண்டில் ஏற்றணும், திருப்பி அது வரணும். ஸோ இந்த சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும்போது யூ ஷுட் particularly say that particular word correctly and in a particular intonation and a particular pitch. So இது எல்லாமே ஒரு சேர வரும்போதுனா இது வந்து ரொம்ப முக்கியம். So we call it as mouth gym. அதில் வந்து நிறைய வார்ம் அப் எக்ஸசைசஸ் இருக்குது. இதை சுற்றி வந்து நிறைய நர்வ்ஸ் இருக்குது, நிறைய மசில்ஸ், நிறைய நர்வ்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு கஷ்டமான வார்த்தை, இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தாத வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது அது ஸ்கிரிப்டில் இருக்கும், நீங்கள் அதை யூஸ்வலாக பண்ண மாட்டீங்க. அதை சொல்லும்போது உங்கள் மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். ஐயோ இது நமக்கு கஷ்டமாச்சே அப்படின்னு டிஸ்டர்ப் ஆகிடும். பட் ஸ்டில் உங்கள் வாய் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை ஈஸியாக உங்களால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு ஒர்க்கே பண்ணல, நீங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகிட்டீங்க, ஆனால் இன்னைக்கு ஒர்க் இல்லை அப்படின்னாலும் வி tell that you should do this exercise regularly. காலையில் எந்திரிச்சோன்னா என்ன பண்ணணும், டப்பிங்க்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இது எல்லாமே we train to our students. இது இல்லாமல் we call a டாக்டர் will take a special class. உங்கள் வாய்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும், என்னென்ன ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, எவ்வளவு நேரம் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணலாம். பிகாஸ் திஸ் இஸ் அ ஹியூமன் திங். இது வந்து மிஷின் கிடையாது. நீங்கள் 24 மணி நேரமும் இதை யூஸ் பண்ண முடியாது. உங்கள் வோக்கல் கார்டு ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அது நீங்கள் பாடினாலும் சரி, பேசினாலும் சரி, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எக்ஸர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது ஸ்ட்ரெயின் ஆகும். அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கணும், ஹாட் வாட்டர் எப்படி எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து வி ஹாவ் அ செப்பரேட் செஷன் ஃபார் தட். ஏன்னா நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க, உங்கள் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகிடுச்சு, டக்குன்னு உங்கள் தொண்டை உடஞ்சி போச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்கில் இருந்தாலும் அதை உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ ஐ யூஸ்வலி சே தட் நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யணும், அதை வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நம்ம எல்லாருக்கிட்டையும் காட்டணுங்கிறதுக்காக நம்ம வந்து நிறைய நேரம் உழைச்சி, அது நிறைய நேரம் அதுக்கு செலவழித்து நம்ம அதோட பிரிம் ஆஃப், அதாவது நம்மளோட சொசைட்டியில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, கஷ்டப்பட்டு அந்த கஷ்டம் கடைசி வரைக்கும், அதாவது சுட்டதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் இருப்போமே, அந்த மாதிரி சாகுற நிலைமை போகிற வரைக்கும் நம்ம வந்து உழைச்சிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் நாப்ஸ், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் சம் ரெஸ்ட், கிவ் யுவர் வாய்ஸ் அ டேஸ் ரெஸ்ட், கம்ப்ளீட் வாய்ஸ் ரெஸ்ட். அது வந்து நமக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் அண்ட் ஈட் ரைட் அண்ட் ஆல்வேஸ் டூ சம்திங் அதர் தேன் வாட் எவர் யூர் ரெகுலர்லி டூயிங். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, டே இன் அண்ட் டே அவுட் ஐ டாக், ஐ sing, I always teach, I think about music. There's one day I spent to not think about music. மியூசிக்கை பற்றி யோசிக்காத ஒரு நாள் இருந்துச்சுன்னா தான் அப்போ நம்ம நெக்ஸ்ட் டே வந்து ரீஜுவனேட்டடாக வர முடியும். ஸோ ரெஸ்ட் இஸ் வெரி அண்டர் ரேட்டட் இன் அவர் சொசைட்டி. நம்ம என்ன நினைக்கிறோம், ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம அப்படியே விட்டுருவோம், நம்ம அப்படியே அதுலேருந்து டச்சிலேருந்து போயிடுவோம். இல்லை, ரெஸ்ட் இஸ் a place where you can rejuvenate yourself for the next day, and when you give your brain some time to think about other things, it will come back in its own way. As much as I say practice every day, practice, do that 10-minute 20-minute thing, there is a day where you have to completely shut yourself down. இதை நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன், choose that day. பட் அது மாதிரி நம்ம போகிற மாதிரி நாளைக்கு ஜிம்மு போய்க்கலாம், நாளைக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஷுட் ஹாவ் அ டெடிகேட்டட் ருட்டீன் ஃபார் தட் ரெஸ்ட் ஆல்சோ. நான் எவ்ரி மண்டே ரெஸ்ட் எடுப்பேன்னா அந்த எவ்ரி மண்டே ரெஸ்ட் எடுப்பேன், எவ்ரி டியூஸ்டே ரெஸ்ட் எடுப்பேன்னா அந்த எவ்ரி டியூஸ்டே ரெஸ்ட் எடுப்பேன். அண்ட் அந்த ரெஸ்ட் டே வந்து மாறிட்டு இருக்கக்கூடாது. இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் யுவர் ருட்டீன். அதை நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன் இன் மை ஜேர்னி. அண்ட் நவ் சின்ஸ் யூ ஸ்போக் அபவுட் வோக்கல் ஹெல்த் அண்ட் as I said ரெஸ்ட், அதெல்லாம் சொன்ன மாதிரி ஜென்ரலி பீப்புள் வந்து ரெகுலர் பீப்புள், நாட் பீப்புள் who are into dubbing or வாய்ஸ் ஆர்டிஸ்டாக இல்லாதவங்க ஜென்ரலி வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க, சின்ஸ் ஐ சே தட் ஐம் அ வாய்ஸ் ட்ரெயினர், பீப்புள் திங்க் தட் நீங்கள் என்னோடய வாய்ஸை ட்ரெயின் பண்ண முடியுமா, லைக் ஐ நீட் டு என்னோட வாய்ஸ் நல்லா இருக்கணும், எனக்கு கேட்கறதுக்கு பிடிக்கல, ஆர் எனக்கு வந்து ஆம்பளை குரல் மாதிரி இருக்குது, எனக்கு பொம்பளை குரல் மாதிரி மாற்றணும், அப்புறம் அது மாதிரி எனக்கு ரொம்ப பொம்பளை குரல் மாதிரி இருக்குது, எனக்கு அதர் வே அரவுண்ட். ஸோ நான் சொன்னேன், இன்னும் ஐம் நாட் தட் வாய்ஸ் ட்ரெயினர், நான் வந்து ஐ டீச் மியூசிக், ஸோ ஐ ட்ரெயின் பீப்புள் ஃபார் சிங்கிங் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ ரெகுலராக இந்த ஃபீல்டில் இல்லாத மக்கள்லாம் வந்து இந்த மாதிரியும் கேட்குறாங்க. அதை வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன். எப்படி இது ஏன் கேட்குறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள்.
சரி கண்டிப்பாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாய்ஸ் வந்து நம்மளா கிரியேட் பண்ணது கிடையாது. இட் இஸ் கிவன். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நமக்கு அந்த வாய்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இது வந்து எனக்கு இந்த வாய்ஸை மாற்றணும், இந்த வந்து எனக்கு இந்த வாய்ஸ் மாதிரி வேணாம். இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுக்கிறாங்க இல்லையா, எனக்கு வந்து இந்த மூக்கு வேணாம், எனக்கு வந்து இந்த கண்ணம் வேணாம், எனக்கு இந்த உதடு வேணாம், எனக்கு வேற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் அவங்களுக்கு இருந்தால் தான் அதை வந்து மாற்ற போகிறாங்க. பிகாஸ் தட் இன்வால்வ்ஸ் காஸ்ட், that involves time and that involves you. So that is the main thing. ஏன்னா இப்போ மாறி ஏதாவது தப்பாக போச்சு அப்படின்னு சொன்னால் you cannot revert it back. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான பியூட்டினா, வாய்ஸை மட்டும் உங்களால் ஃபிசிக்கலாக மாற்றவே முடியாது. பிகாஸ் அது உள்ளே இருக்குது, அதை சூட்சமமாக வச்சுட்டாங்க உள்ள. இப்போ நீங்கள் மூக்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி பார்த்தா வோக்கல் கார்டை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாற்ற முடியாது. ஸோ தட் இஸ் வெரி வெரி மைன்யூட் அண்ட் வெரி வெரி நுவான்ஸ் திங். ஸோ அதனால் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் ப்ரிஃபரன்ஸ். பட் ஸ்டில் ஐ வுட் சே தட் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அது ஏதோ ஒரு ரீசனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ரீசனை கண்டுபிடிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப போல்டு வாய்ஸ் இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன பையனாக இருக்காங்க, இல்லை சின்ன பியூனி பாடியாக இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த வாய்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அப்போ அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் உங்களுடைய லைஃபுடைய ஒரு மேஜர் திங்காக இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறது. வெரி நைஸ். ஓகே. And talking about changing voices and finding a purpose for the இதா இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஜென்ரலி ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது, இந்த மாதிரி பேசுகிறவங்க, இந்த மாதிரி பாடுறவங்க, ஸோ இந்த பாடிக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் தான் இருக்கணும், இந்த ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி வாய்ஸ் தான் இருக்கணும். ஸோ there is I would say a period of stereotypes, there are a period of time where stereotypes were attached. லைக் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் இப்படி தான் பேசுவாங்க, அவங்களுக்கான வாய்ஸ் டைப் இப்படி தான் இருக்கும். அண்ட் தேர்ஸ் அ லாட் ஆஃப் ஜஸ்ட், அதில் வந்து ஒரு நக்கல் ஒரு இது அசோசியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து நிறையா டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி, LGBTQIA+ கம்யூனிட்டியில் பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டிபேட். பட் தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டீரியோடைப்ஸ் அசோசியேட்டட் வித் ஹவ் அ பர்சன்ஸ் வாய்ஸ் ஷுட் பி. அண்ட் இவங்க இப்படி தான் பாடணும் ஆர் இவங்க இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறது, அதனால தானே இந்த மாற்றம்ங்கிற ஒரு விஷயமே வருது. ஐ do not want to be associated with this voice because the society is not accepting me. ஸோ நம்ம மாற்ற வேண்டியது வாய்ஸ் எல்லாம், நம்ம மாற்ற வேண்டியது சொசைட்டியை, நம்ம மாற்ற வேண்டியது நம்மளோட எண்ணங்களை, நம்ம மாற்ற ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறது நம்மளோட கான்ஃபிடென்ஸை. ஸோ நம்ம வந்து என்கிட்ட நான் சொன்ன மாதிரி எனக்கு என்னோடய வாய்ஸ் கேட்க பிடிக்கல அப்படிங்கும்போது நான் சொல்கிற ஒரு விஷயம், கீப் ரெக்கார்டிங் அ வாய்ஸ் எவ்ரிடே, keep listening to it. பார்க்க பழகிடும். ஸோ கேட்க பழகிடும். அண்ட் at the end of the day you will start to figure out what is actually there in your voice that you can build from it. You can build from there, you can start from there. Then we also have a problem which is called vocal nodules. நம்மளோட vocal cords வந்து ரொம்ப ஓவர் யூஸ் காரணமாக ரப்சர் நடக்கும். அந்த ரப்சர் போது இனிஷியலாக இருக்கிற போது ரெஸ்ட் எல்லாம் சரியாக வரும். பட் சம்டைம்ஸ் some people cannot afford the rest. அந்த ரெஸ்ட் அஃபோர்ட் பண்ண முடியாது. அது எப்படி ரெஸ்ட் எடுக்கணும்னு அஃபோர்ட் பண்ணணும், ரிவைவல் எப்படி பண்ணணும், வாய்ஸ் லூஸ் பண்ணினதுக்கப்புறம் எப்படி ரிவைவ் பண்ணுறதுன்ற விஷயம்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஐம் ஷியோர் உங்களோட டாக்டர் வந்து இந்த வோக்கல் நாடியூல்ஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஸ்குலைன் ஃபெமினைனுக்கே நிறைய ஸ்டீரியோடைப்ஸ் இருக்குது. அதாவது இப்போ ஒரு மேல் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருடைய வாய்ஸ் வந்து மேஸ்குலைனாக தான் இருக்கணும், பேசியாக தான் இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டீரியோடைப். ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஃபெமினைனாக சாஃப்டாக தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பாம்பே ஜெயஸ்ரீயோட வாய்ஸ் வந்து எவ்வளோ ஒரு ஃபேமஸான வாய்ஸ், எவ்வளோ ஒரு இதான வாய்ஸ். பட் அவங்களுடைய வாய்ஸ் வந்து அந்த பேஸ்னால மட்டும்தான் இவ்வளோ பாப்புலர் ஆச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு மேலுக்கு வந்து மேஸ்குலைனாக தான் இருக்கணுங்கிறது எந்த அவசியமே கிடையாது. எப்படி இருக்கும்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசென்ட்லி இந்த லயன் கிங்கில் வந்து அவர் அந்த பும்பாக்கு வந்து டிமோன் அண்ட் பும்பாக்கு ஹி கேவ் த வாய்ஸ். ஸோ அப்போ வந்து அவர் நினச்சிருக்கலாம்ல என் வாய்ஸ் நல்லா இல்லை அப்படி நினச்சிருந்தா இன்னைக்கு வந்து அவர் இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ரீசெண்டாக சொல்கிறதுல தான் இப்போ இந்த பாட்காஸ்ட் இல்லை ரேடியோ ஜாக்கிலலாம் கண்டினியூஸாக ஒரு ஷோ ஒருத்தங்களே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் லிசனர்ஸ் ஃபார்ம் ஆகிடுவாங்க. அப்போ அந்த வாய்ஸ்லேருந்து நீங்கள் மாற்றினா தே வில் கோ அவுட் ஆஃப் த ஷோ. ஸோ உங்கள் வாய்ஸை பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்கள கண்டுபிடிங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வாய்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். தே வில் ஸ்டார்ட் லைக்கிங் யூ. ஸோ இப்போ எல்லாருமே ஒன் டைமில் தே வுட் ஹவ் பீன் அ ஃப்ரெஷர். ஸோ யாருமே வந்து 100 ஷோ பண்ணவங்க 200 ஷோ பண்ணவங்க ஃபஸ்ட்டே கிடையாது. ஃபஸ்ட்டு ஷோ பண்ணும்போது எல்லாருமே ஃப்ரெஷர் தான். அப்போ அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதுக்குன்னு ஒரு லிசனர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேர் வில் பி அன் ஆடியன்ஸ்.
அதுவும் இன்னைக்கு வந்து அப்படி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு, இப்போ என்னுடைய வாய்ஸ் வந்து நான் மேல், ஆனால் என்னுடைய வாய்ஸ் வந்து ஒரு பொண்ணு மாதிரி இருக்குது, என்னால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு அனிமேஷன் கார்ட்டூன் கேரக்டருக்கு பேசுகிறீங்கன்னா தட் வில் பி a வெரி ஈஸி திங். நான் வந்து கஷ்டப்பட்டு மாற்றி நான் பேசுகிறத உங்களால் ஈஸியாக அதை பண்ண முடியும். பொண்ணுங்களுக்கும் அப்படிதான். இப்போ எனக்கு வந்து ரொம்ப மேலிஷாக இருக்குது, என்னால் வந்து பேச முடியல அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஒரு இதுக்கு வந்து அவங்களுடைய வாய்ஸ் எக்ஸாக்டாக சூட் ஆகும். ஆடியோ புக்ஸ் படிக்கிறாங்க, இப்போ ஆடியோ புக்ஸில் வந்து பல்வேறு கேரக்டர்கள் இருக்கும். ஸோ இப்போ நரேஷனுக்கு ஒரு வாய்ஸ் வேணும், கேரக்டருக்கு ஒரு வாய்ஸ் வேணும், அதை மாற்றி மாற்றி இமீடியட்டாக பேசணும். அது நார்மலாக பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி. அதையும் தாண்டி இன்றைக்கி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பிச் கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு -2 போட்டிங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் திருப்பி மேலாவோ ஃபீமேலாவோ மாறுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுக்கான விஷயங்களை கற்றுக்கோங்க. இப்போ நீங்கள் அதை உள்ள தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், மேல் டொனாலிட்டி வந்து ஹையாக இருக்கணுமா, மீடியமாக இருக்கணுமா, இது எல்லாமே வந்து டெனர் அந்த இது எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ அதனால் ஐ வுட் சே அதை வந்து நீங்கள் நெகட்டிவாக எடுக்காமல் யூ ஷுட் திங்க் தட் ஆஸ் அ பாசிட்டிவ் திங். அண்ட் அதில் என்ன அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமோ அதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்றது இன்றைக்கி ஒரு ஹியூஜ் இண்டஸ்ட்ரி. இப்போ இது வந்து ஏஐக்கு ட்ரெயின் பண்ணணும். ஏஐ வந்தாலுமே யூ ஹேவ் டு ட்ரெயின். இப்போ வந்து ரீசென்ட்லி வி டிட் அ ப்ராஜெக்ட் ஃபார் ஐஐடி. ஸோ ஒரு 22 மணி நேரம் ஆஃப் ரெக்கார்டிங் பண்ணணும். எதுக்குன்னா அந்த கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கிறதுக்கு. ஸோ 22 மணி நேரம் ஆஃப் தமிழ் ரெக்கார்டிங். இதுக்கு வந்து உங்கள் வாய்ஸ் எப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் வந்து மேலா ஃபீமேலாங்கிறது அவசியம் இல்லை. பட் யூ ஷுட் டூ ப்ராப்பர் மாடுலேஷன், ப்ராப்பர் எமோஷன், ப்ராப்பர் டிக்ஷன், ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன். இது இருந்தாலே அதுக்கு போதுமானது. ஆனால் உங்கள் வாய்ஸ் வந்து மேலா ஃபீமேலா, ஹை பிச்சா லோ பிச்சா எதுவுமே அதுக்கு தேவையில்லை. ஆனால் இதை வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. மாடுலேஷன் நல்லா இருந்தால் ப்ரொனன்சியேஷன் போயிடுது, ப்ரொனன்சியேஷன் நல்லா இருந்தால் எமோஷன் போயிடுது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபைனல் பண்ணி கற்றுக்கிட்ட இந்த ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிட்டாலே யூ ஹேவ் லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், லாட்ஸ். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆடியோ புக்குன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஆனால் இன்றைக்கி தட் இஸ் அ $multi-million இண்டஸ்ட்ரி. இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வேற ஒன்று புதுசாக வரலாம். ஸோ அதனால் வந்து we do not know what will happen. Absolutely. But only if your voice is intact you can do that. Use the tool wisely. அவ்வளவுதான். Okay. Now speaking of using the voice properly, உங்களோட கிளாஸஸ்ல வந்து since you said you have a doctor who comes and takes lectures, அதில் பார்த்தீங்கன்னா he or she would have discussed vocal nodules. Yes. அதாவது எப்படி நம்மளோட வாய்ஸை வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் ஒர்க் ஆச்சுன்னா அதால பண்ண முடியாது. ஸோ அது சில வோக்கல் நாடியூல்ஸ் வந்து ரெஸ்ட் கொடுத்தாலே சரியாகும், சிலது வந்து ஆப்ரேஷன் வரைக்கும் போகும். ஸோ இதை பற்றி அதுவும் டப்பிங்கில் வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் இட் இல்லையா, வோக்கல் ஹெல்த். ஸோ வோக்கல் ஹெல்த்தில் வந்து டாக்டர்ஸ் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கிளாஸில். பட் பேசிக்காக நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்கும். இப்போ உங்களால் ஒரு 4 மணி நேரம் பேச முடியும்னா என்னால் வந்து ஒரு 3 மணி நேரம் தான் பேச முடியுமா இருக்கலாம், இன்னொருத்தங்களால் ஒரு 5 மணி நேரம் பேச முடியுமா இருக்கலாம். ஸோ அந்த ப்ராக்டிஸ் வந்து இட் வில் கம் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் தான், இமீடியட்டாக அதை டிசைட் பண்ண முடியாது. பட் வென் எவர் தட் இஸ் டேமேஜ்ட் யூ ஹேவ் டு ஸ்டாப். அதுதான் ஃபஸ்ட்டு திங் வி சே. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதில் என்ன பியூட்டினா இன்ஜினியர்ஸ் ஆல்சோ வில் கைட் யூ. இல்லைங்க உங்கள் வாய்ஸ் உடஞ்சிருச்சுங்க, இதுக்கு மேலே பேச முடியாது, வாய்ஸ் மாறுது, ஸோ யூ டேக் அ பிரேக். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நினச்சிருப்போம் 8 மணி நேரத்தில் நம்ம இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருப்போம். 5 மணி நேரம் கழித்து நமக்கு வாய்ஸே நம்ம டவுன் ஆகிடும். ஸோ ஆப்வியஸ்லி வி வில் டேக் அ பிரேக், வி வில் கிவ் ரெஸ்ட். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஓகேங்க டப்பிங் தானே பண்ணக்கூடாது, வேறு ஏதாவது பேசலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பேசுகிறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி மேஜர் இஷ்யூ. பேசக்கூடாதுன்னா எங்கேயுமே பேசக்கூடாது. டப்பிங் பேசுறது மட்டும் கிடையாது, பாடுறது மட்டும் கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு கிவ் ரெஸ்ட், யூ ஹேவ் டு கம்ப்ளீட்லி ஸ்விட்ச் ஆஃப் யுவர் வோக்கல் கார்ட். அப்போ அது வந்து சில பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி உடனே ரிவைவ் ஆகலாம், ஒரு 2 hours 3 hours ரிவைவ் ஆகலாம். சில பேருக்கு இட் வில் டேக் 24 hours. சில பேருக்கு தூங்கி எழுந்திரிச்சா மட்டும்தான் அது ரிவைவ் ஆகும். இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் அவர் பாடி கண்டிஷன். ஆனால் இப்போ டாக்டர்ஸோட அட்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கேஷன் இல்லாமல் நேச்சுரல் மெடிசனில் உங்களுடைய வாய்ஸ் பெட்டர் ஆகிறது தான் இருக்கிறதுலே பெட்டர். ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் மெடிக்கேஷன் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தென் யுவர் பாடி வில் அக்கஸ்டம் டு தட். ஸோ அப்போ ஒவ்வொரு வாட்டியும் அந்த மெடிக்கேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சீரியஸான விஷயங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது. பட் தட் இஸ் வெரி ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் சினாரியோ. ரெகுலர் வாய்ஸில் வந்து ஓவர் ஒர்க் பண்ணும்போது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 5-6 ரெக்கார்டிங் இருக்குது, தொடர்ந்து அதே இருக்குது அப்படிங்கும்போது நிறையா சிங்கர்ஸ் வந்து அதை வந்து இது கோ த்ரூ வித் இட். அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் அண்ட் டிமாண்ட் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அந்த டிமாண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதை மீட்டப் பண்ணுறதுக்கும் சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து இட் இஸ் சம்திங் தட் வி கேனாட் டூ எனி திங் அபவுட்.
பட் அதர் தேன் தட் நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்களும் நானும் சொன்ன மாதிரி there is a lot of rest involved and rest should be so normalized. அண்ட் எதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறோம், ஐயோ நம்ம ரெஸ்ட் எடுத்தால் யூஸ்லெஸ்ஸோ, நமக்கு அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இல்லாமல் நல்லா தூங்கி நல்லா டிவி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டு there should be a day where you just don't think about it, where you think about nothing, so that you give everything a rest. அப்போ வந்து இந்த ரிவைவல் வந்து the rejuvenation will be double fold. So yeah, that's what I've come to understand also from you. So thank you again for being a part of the podcast again. Okay. And as I said, there are a lot of things, you know, நம்ம vocal industryல நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அது நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அண்ட் இசை பாட்காஸ்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, மியூசிக் ஆர் வோக்கல்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து ஹவு தெர் இஸ் அ ஸ்பேஸ் டு டூ தேர் திங் அப்படிங்கிறத வந்து நம்மள மாதிரி எளிய மக்களுக்கு வந்து கொண்டு போய் ரீச் பண்ணோம். ஏன்னா நாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாமல் இருந்த மாதிரி யாரோ ஒரு 2 பேராவது இருப்பாங்க. அந்த ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிச்சது தான். அண்ட் பீன் ரிசீவிங் இம்மென்ஸ் சப்போர்ட் ஃப்ரம் பீப்புள் ஃபார் த பாட்காஸ்ட் அண்ட் ஃப்ரம் பீப்புள் லைக் யூ. நீங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் டைவல்ஜ் பண்ணி எல்லாருக்கும் என் கூட சேர்ந்து இந்த ஜேர்னியில் நீங்கள் ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து ஐ வுட் லைக் பீப்புள் டு ஸ்டார்ட் சம்திங் லைக் திஸ் வெரி பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ இவங்க சொன்ன மாதிரி அந்த நாலேஜ் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு போய் சேரலாம். இன்னொன்று வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 20 வருஷத்துக்கு முன்னாடியோ வி டின்ட் ஹாவ் டெக்னாலஜி. இப்போ ஒரு யூடியூப் கிடையாது, டக்குன்னு சர்ச் பண்ணி இன்ஸ்டா கிடையாது, நான் டக்குன்னு சர்ச் பண்ணி பார்க்க முடியாது. எனக்கு எதாவது தெரிஞ்சுக்கணுன்னாலே நான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும், புக்ஸ் படிக்கணும், அப்போ மட்டும்தான் என்னால் அதை தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து யார் வேணாலும் எதை வேணாலும் எப்போ வேணாலும் தெரிஞ்சுக்கிற டைமிங்கில் இருக்காங்க. அப்போ வந்து அது சரியான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறத தப்பாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் அதை அன்லேர்ன் பண்ணிட்டு திருப்பி கரெக்டாக லேர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ சரியானவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சரியான இன்ஃபர்மேஷன் வந்து நிறையா போய் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹேவிங் திஸ் பாட்காஸ்ட் அண்ட் I wish you do multi episodes of this same இசை பாட்காஸ்ட். ஆல்மோஸ்ட் எல்லா டெக்னீஷியன்ஸுமே நீங்கள் வந்து இதில் கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய விஷ். ஏன்னா இதில் சவுண்ட் இன்ஜினியர்ன்ற கான்செப்டே நிறைய பேருக்கு தெரியாது. மியூசிக் டைரக்டர் தான் எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ சவுண்ட் இன்ஜினியர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவார், ஸோ அதை பற்றியும் நீங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க. ஸோ people will get that idea, people will get that knowledge. People will think that okay, music director க்கு மட்டும் வேலை இல்ல, சிங்கருக்கு மட்டும் வேலை இல்ல. சிங்கருக்கு பின்னாடி ஒரு சிங்கர் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வோக்கல்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு செப்பரேட் இன்ஜினியர் இருக்காங்க, மெலடைன் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, who will help the voice become enhanced. And அந்த சிங்கருக்கே வந்து ஒரு particular engineer is working for them to make their voice sound better. So எவ்வளவோ வேலை வாய்ப்பு கூட இதுல நிறைய இருக்கு. அண்ட் அதையும் வந்து நம்ம இவ்வளோ பேர் நம்ம இவ்வளோ பேரை மீட் பண்றோம், சந்திக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்த சொல்லலாம், ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறதான ப்ராசஸ். கண்டிப்பாக. ஏன்னா சிங்கிங்லேயே பார்த்தீங்கன்னா சினிமா மட்டும் இல்லை, ஆல்பம் மட்டும் இல்லை, இப்போ ஆட் இண்டஸ்ட்ரி இஸ் அ ஹியூஜ் இண்டஸ்ட்ரி. அந்த ஜிங்கிளில் வந்து ஒரு ஒரு சின்ன பாட்டு பாடி தான் அதுக்கு பிறகு நம்ம வாய்ஸ் ஓவரே கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு 10 செகண்ட்ஸில் பாடுறதோ 20 செகண்ட்ஸில் பாடுறதோ அதுலேயும் வி நீட் ப்ராப்பர் பீப்புள், ப்ராப்பர் ட்ரெயின் பீப்புளால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். இல்லைன்னா அந்த அவுட்புட் வந்து நல்லா இருக்காது. ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் அவென்யூஸ் அவைலபிள், புதுசாக நிறையா உருவாகுது. இப்போ ஏஐல வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ இன்னைக்கு வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஆனாலும் அதை வந்து ஒரிஜினேட் பண்ணுறதுக்கு முடியல. அப்போ இப்போ நீங்கள் வந்து எஸ்பிபி சார் வாய்ஸை கொண்டு வரணும், மலேசியா வாசுதேவன் சார் வாய்ஸை கொண்டு வரணும்னாலுமே யாராவது ஒருத்தர் பாடணும். அதை வந்து வாய்ஸை ரீப்ளேஸ் தான் பண்ண முடியுமே தவிர்த்து அந்த வாய்ஸே அவங்களால கொண்டு வர முடியாது. மேபி we are not there yet, வேணா கொஞ்சம் லைட் ஆகட்டும் இப்படியே. ஸோ அதனால வந்து there are still lot of opportunities for proper people, proper trained people. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் தேடி போகணும். நீங்கள் தேடி போக that will come to you. ஸோ
ஆல் தி பெஸ்ட். அண்ட் இசை பாட்காஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் யூ ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் ஹோஸ்ட் அண்ட் வெரி இன்ஃபர்மேட்டிவ் பாட்காஸ்ட். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பல பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் மட்டும் இதில் வந்து பயனடையாமல் யூ ஷுட் ஆல்சோ கிவ் திஸ் டு அதர் பீப்புள். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தங்களுக்கு சொல்லும்போது அதில் வர சந்தோஷமே தனி. அதனால இன்னொருத்தங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அதில் வர யூஸ் அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் டு ஆல் த என்தூசியாஸ்ட், மியூசிக் என்தூசியாஸ்ட். ஸோ இது வந்து ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி கிடையாது, இட்ஸ் அ வெரி ஹியூஜ் இண்டஸ்ட்ரி. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் டு கம் இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் பாட்காஸ்ட். Hope this gives a lot of information to your viewers. Definitely. And they become a very beautiful singers and voice artists. Absolutely. Please come join this 2-month course also. முடிஞ்சா எனக்கு ஒரு அட்மிஷன் கிடைக்குமா? இவர் ஒரு காலேஜே வச்சு நடத்துறாரு. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் த டப்பிங் சீன் ஆல்சோ. ஸோ எனிவே அது நம்ம தனியாக பேசிடலாம். கண்டிப்பாக. ஸோ ஆஸ் ஐ செட், தேங்க்யூ ஸோ மச் அகேன் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் த பாட்காஸ்ட். அண்ட் மக்களே, இதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபென்டாஸ்டிக் கெஸ்டோட இன்னொரு ஒரு ஃபென்டாஸ்டிக் எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is me, KR Soundarya, signing off from the Isai Podcast. Ta